பேராசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம காலேஜ் ஷேர் எக்ஸாம் டிசம்பர் 27ஆம் தேதி நடக்க இருக்கு. அதுக்கு ப்ரொஃபசர் அகாடமி சார்பா விக்டரி கவுண்டவுன் சீரிஸ் லான்ச் பண்ணி இன்னைக்கு டே 8. இன்னைக்கு நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ நேத்து செஷன்ல நிறைய பேர் காமனா பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன மாடல் டெஸ்ட்ல அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். சோ அதுல தமிழ் எலிஜிபிலிட்டி பத்தி உங்களுக்கு ஃபர்தர் தெரியணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சோ ஐ தாட் ஈவன் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. சோ பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த டாபிக் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ இதோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி 2022 வருஷத்துக்கு அப்புறமா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நீங்க என்ன வேலைக்கு போகணும் அப்படின்னாலும் உங்களுக்கு பேசிக் தமிழ் எழுத படிக்க தெரியணும் அப்படின்றது லா ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் நடந்த எல்லா ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ஸ்லயுமே தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒரு தனி பார்ட் வந்து இன்க்ளூட் பண்றாங்க. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில என்ன கிரேட் பண்றாங்க, இது எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல நீங்க வேலை பார்க்க போறீங்க. சோ அப்ப பேசிக் தமிழாவது உங்களுக்கு கான்வர்சேஷனல் தமிழ், ரைட்டிங் தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான். சோ இப்ப இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மொத்தமா 30 கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அவுட் ஆஃப் திஸ் 30 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின், இது நல்லா கேளுங்க, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. முதல் 20 கேள்விகளுக்கு 2 மதிப்பெண்கள் வழங்கப்படும். இது 2 மார்க் கொஸ்டினா அப்படின்னா எழுதணுமா உட்காந்து அப்படின்னா அப்படி இல்லை. இதுவுமே தீட்டுற மாதிரி கொஸ்டின் தான், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். பட் கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் ஹையரா இருக்கும், அதனால இதுக்கு 2 மார்க்ஸ். ஸோ முதல் 20 கேள்விகளுக்கு 2 மதிப்பெண்கள், ஸோ டோட்டலா 40 மார்க்ஸ். அடுத்த 10 கொஸ்டினுக்கு ஒரு மார்க் தான். மொத்தமா 30 கொஸ்டின், ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ்க்கு 2 மார்க், அடுத்த 10 கொஸ்டினுக்கு ஒரு மார்க். ஸோ டோட்டலா 50 மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாம் வந்து நீங்க எழுதுவீங்க, கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி. அவுட் ஆஃப் திஸ் 50 மார்க்ஸ் நீங்க 20 மார்க் வாங்கினா போதும். 20 மார்க் வாங்கினா பாஸ். ஸோ இந்த மார்க்கை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட பேப்பர் வந்து கிரேட் பண்ணிடுவாங்க. ஸோ எங்களுக்கு நம்ம வந்து பேப்பர், நம்ம காலேஜ் ஆர்பி பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1ஓட பார்ட்டியே தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ இதுல நீங்க 20 மார்க்ஸ் வாங்கி கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்ட் பி உங்களோட வந்து கிரேட் பண்ணுவாங்க, உங்களை மெரிட் லிஸ்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம், தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க பாஸ் பண்ணா போதும், நீங்க ஃபுல் மார்க் எல்லாம் வாங்கணும் அப்படின்ற அவசியமே வந்து கிடையாது. பிகாஸ் பேர்லயே இருக்கு, இட் இஸ் எலிஜிபிலிட்டி. இன்கேஸ் நீங்க இப்பதான் காலேஜ் ஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்க இதுக்கு முன்னாடி வேற எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் தமிழ் எலிஜிபிலிட்டி படிச்சது கிடையாது, எனக்கு இப்ப பயமா இருக்கு, எனக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியலன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ்ல பண்ண முடியும், பாசிபிள் அப்படின்ற விஷயத்த சொல்றேன். இன்கேஸ் நீங்க அகாடமி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தாச்சு, திரும்ப ஒரு தடவை சொல்றேன். நம்ம கிளாஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு தனியாவே எடுத்திருந்தோம். டோட்டலா 17 கிளாஸஸ் போயிருக்கு. இந்த 17 கிளாஸஸும் பாக்குறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 12 கிளாஸஸ் ஆகுது கண்டிப்பா நீங்க பாக்கணும். இல்ல மேம் எனக்கு அதுக்குமே டைம் இல்ல, நான் இப்பதான் மெயின் சப்ஜெக்டே படிக்கிறேன் அப்படின்னு இருக்கவங்க கிளாஸோட ரெக்கார்டிங்ஸ் பார்க்க வேண்டாம், அட்லீஸ்ட் கிளாஸோட நோட்ஸ் மட்டுமாவது பாருங்க. இல்ல என்னால அது கூட முடியாது, எனக்கு சுத்தமா டைம் இல்ல அப்படின்னு இருக்கவங்க இதுவரைக்கும் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து கண்டக்ட் பண்ண எல்லா எக்ஸாம்ஸ்லயும் வச்ச தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பேப்பர் இருக்கும்ல, அது உங்களுக்கு பிடிஎஃப் ஆப்ல அப்டேட் பண்ணிருக்கோம். அதை மட்டுமாவது அட்லீஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க, அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸை கோ த்ரூ பண்ணுங்க. இதுதான் பெஸ்டா அகாடமி ஸ்டூடெண்டால பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்க நான் அகாடமி ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு ஆல்ரெடி தமிழ் தெரியும், நீங்க அந்த தைரியத்துலதான் இவ்வளவு நாள் பார்க்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா பெட்டர் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் புக் இருக்கு இல்லையா, அந்த 10th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து ஒரு 2 டேஸோ 3 டேஸோ டைம் செலவு பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது ஓரளவுக்கு தமிழ் தெரிஞ்ச ஒரு ஆளால மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட்ன்றதே அட்வான்ஸ்டா தான் இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய சமச்சீர் புக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா. சோ நான் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் புக் பாக்குறது இட் இஸ் சம்வாட் ஓகே. ஏன்னா நம்ம பாஸ் மட்டும் பண்ணா போதும். நீங்க கொஞ்சம் சின்சியரா ஒரு நாளைக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து ஒரு 2 டேஸ் பாத்தீங்க, 2-3 டேஸ் பாத்தீங்கன்னா முடிச்சிட முடியும், பாஸ் பண்ணிட முடியும். நிறைய மார்க் எல்லாம் வேண்டியது இல்லை, அது வாங்கவும் நம்ம அவசியமும் கிடையாது நமக்கு. ஸோ அகாடமி ஸ்டூடெண்ட்னா அவங்க கொடுத்துருக்கிறத பாருங்க, நான் அகாடமி ஸ்டூடெண்ட்னா தமிழ் புக் பாருங்க. அகாடமி ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க திரும்ப உட்காந்து தமிழ் புக்கு திரும்ப ஒரு தடவை பார்க்காதீங்க, அது எல்லாமே நம்ம கிளாஸ்ல கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கோங்க, தமிழ் எலிஜிபிலிட்டியை நினைச்சு ரொம்ப பயப்படாதீங்க. ஓகேங்களா? நீங்க ஆல்ரெடி நான் இப்ப சொன்ன விஷயங்களை பண்ணிருக்கீங்க, ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னா தாராளமா பாஸ் பண்ணிடுவீங்க, ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இவங்க யாரு தெரியும், இந்த இடத்துல யாரு ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, சுத்தமாவே தமிழ் துறக்காமையே போயிருப்பாங்க. நான் தமிழ் மீடியம்ல தான் படிச்சேன், அதனால என்னால பாஸ் முடியும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போனா மட்டும்தான் ஃபெயில் ஆவாங்களே ஒழிய, ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அண்ட் ஆல்சோ நான் தமிழ்ல போக்கஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் பேப்பர்ல கோட்டை விட்டுறாதீங்க. மெயின் பேப்பர்ல தான் 150 மார்க்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்கு. சோ தமிழுக்கு உங்களுக்கு பயமா இருக்குன்னா மேபி ஒரு நாளைக்கு ஆல்ரெடி படிச்சவங்க சொல்றேன், ஒரு மார்க் டெஸ்ட் வேணா போட்டு பாருங்க, பட் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த டைம்ல நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் சரி மார்க் டெஸ்டையும் சரி ஃபார் மெயின் சப்ஜெக்ட் எழுதிட்டு இருக்கணும். அதுல நீங்க கூர்மையா இருந்தீங்கன்னா தான் 120+ வாங்க முடியும், அப்பதான் மத்தவங்களோட போட்டி போட முடியும். சோ ஃபுல் மார்க் வாங்கணும், 40+ வாங்கணும், 45+ வாங்கணும் அப்படின்லாம் ஏம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, அது நமக்கு தேவையும் இல்ல. கொஞ்சம் ஸ்மார்ட்டா வந்து ஒர்க் பண்ணுங்க, நம்மளுக்கு தேவை கிடையாது ஃபுல் மார்க்ஸ். 20 கிராஸ் பண்ணா போதும். ஆனா அதே மாதிரி ரொம்ப அப்படியே இடுக்குல போய் மாற்ற மாதிரி இருந்துராதீங்க. இந்த டைம் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை நடந்தது பிஜிடிஆர்பில, இப்ப ரீசெண்டா வந்துச்சு இல்லையா அந்த எக்ஸாம்ல.
21, 22 அவங்களோட ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ வச்சு கிராஸ் செக் பண்றப்ப மார்க் வந்திருக்கும். பட் ஆனா ஃபைனல் ஆன்சர் வரும்போது 19, 18 வந்து அதனால அவங்களோட பேப்பரே வந்து கிரேட் ஆகாம போயிருக்கும். சோ ரொம்ப வந்து லத்தார்ஜிக்காவும் இருந்துடக்கூடாது, அட் சேம் டைம் டைமும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும். அகாடமிக் ஸ்டூடெண்ட்னா ஃபர்ஸ்ட் 12 கிளாஸஸோட நோட்ஸ் மட்டும் மாதிரி பாருங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க. நான் அகாடமிக் ஸ்டூடெண்ட்னா தமிழ் புக் பாருங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு தமிழ் தெரியும்னா தமிழ் 10th ஸ்டாண்டர்ட் புக் உங்களால ஒரு 2-3 டேஸ்ல வந்து முடிக்க முடியும். பட் இதை விட்டுட்டு பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த இதுல போகாதீங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு தேவையில்லாம இதுல போய் மார்க் விட்ட மாதிரி ஆயிடும். அண்ட் அஸ் யூஸ்வல் நான் உங்களுக்கு டெய்லி பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, இன்னைக்கு we are going to discuss something related to history. இந்தியன் ஹிஸ்டரி ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். விமன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ரோல் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஆஃப் இந்தியா, அதை பத்தி நீங்க வந்து எழுதணும். உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கூகுள் டிரைவ்ல அட்டாச் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் அஸ் ஆல்வேஸ் எய்ம் ஃபார் ஸ்டேட் ரேங்க் வித் ப்ரொஃபசர் அகாடமி. ஆல் தி வெரி பெஸ்ட்.